வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் 2 தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, சமீபத்திலே நான் எழுதிய சிறு புத்தகம் ஹேபர்மாஸ்ன்னு பேர். நம்ம ஏற்கனவே ஹேபர்மாஸ் பற்றி ஒரு காணொளி போட்டிருக்கோம். இந்த ஹேபர்மாஸ் பற்றி ஒரு சின்ன புத்தகம் தான், ஒரு 105 பேஜஸ் தான் இருக்கும். அதை பரிசல் என்ற ஒரு பப்ளிஷர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய விலை 110 ரூபா சொல்கிறாரு. இந்த நூல் அமேசான் போன்ற பெரிய தளங்களில் கிடைக்குதான்னு தெரியல. காமன் ஃபோக்ஸ் போன்ற சில புத்தக நிறுவனங்கள் வெப்சைட் மூலமாக இதை கொடுக்குறாங்க. மிக எளிய ஒரு அறிமுகமாகத்தான் இதை கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே பண்ண புத்தகத்துடைய 2வது பதிப்பு. விருப்பப்படும் நபர்கள் அதன் மூலம் வாங்கிக் கொள்ளலாம். இல்லை என்றால் சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோனுடைய கான்டாக்ட் ஐடியை இமெயில் ஐடியை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றொரு தகவல் என்னவென்றால், கிட்டத்தட்ட ஒரு 50,000 சப்ஸ்கிரைபரை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அதற்காக உங்கள் அனைவருக்குமே உங்கள் ஆதரவுக்காக மிக்க நன்றி. ஏனென்றால் தத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விளக்குவதற்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க, கிறிஸ்பாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ப்ராபபிளி அவங்க தத்துவம் மாதிரி சப்ஜெக்டை இப்போ தான் புதிதாக அறிமுகமாகிறார்கள் போல இருக்கிறது. ஒவ்வொரு ஃபிலாசபரும் வால்யூமினஸாக எழுதியிருக்கிறாங்க. நம்ம அதனுடைய சாரத்தை எடுத்து முன்னால் வைக்கும்பொழுது நமக்கு இந்த நேரமே பத்தாதுன்றது நிறைய நேயர்களுக்கு தெரியும். அந்த வகையில் நிச்சயமாக நேரத்தை குறைக்க எல்லா முயற்சிகளும் எடுப்போம். அதே சமயத்தில் சாரத்தை குறைக்க முடியாதால் நம்ம கிட்டத்தட்ட 1 hour அந்த வீடியோ போயிடுது. முடிஞ்ச வரைக்கும் 50 நிமிடத்துக்குள்ளே முடிக்கிறோம், ட்ரை பண்ணுறோம். பட் அது அந்த சப்ஜெக்டுடைய தன்மையை பொறுத்து அமையுது. இன்றைய காணொளியில் நாம் தத்துவ அறிஞர் என்று சொல்வதா, இல்லை என்றால் கவிஞர் என்று சொல்லுவதா, இல்லை என்றால் ஓவியர் என்று சொல்லுவதா, அல்லது ஒரு கலாச்சாரத்திற்கான எதிர்வினை ஆற்றியவர் என்று சொல்லுவதா என்று எனக்கு தெரியலை. அவர் தான் த ப்ராஃபட் என்ற ஒரு நூலை எழுதிய கலீல் ஜிப்ரான் அவர்கள். ஒரு லெபனன் அமெரிக்கன் ரைட்டர் அவர். கலீல் ஜிப்ரானுடைய கிப்ரன்னு தமிழில் சொல்கிறது வழக்கம். ஆனால் அந்த ப்ரொனவுன்சியேஷன் கலீல் ஜிப்ரான் என்பது சரியாக இருக்கும் என்று தெரிய வருகிறது. ஜிப்ரனுடைய ஒர்க்கை எடுத்து பார்த்தாக்க ப்ராஃபட் என்ற ஒரு நூல் தான் உலகெங்கிலும் அவரை பற்றி அறிய வைத்தது. ஒரு காலத்தில், இப்போ கூட நான் நம்புகிறேன், ப்ராஃபட் நூல் வாங்கி பிறருக்கு பரிசளிப்பது என்றால் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏதாவது பரிசளிக்க புத்தகம் வேண்டுமென்றால் அந்த ப்ராஃபட் என்ற நூல். ப்ராஃபட் என்றால் தீர்க்கதரிசி. இந்த ப்ராஃபட் என்ற நூல் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. அவர் ஒரு லெபனீஸ் அவர். ஆனால் ஆங்கிலத்தில் அவர் எழுதிய நூல் அது தமிழாக்கம் இன்னும் பல்வேறு மொழிகளில் வழக்கப்படி இந்த 30-35 மொழிகளில் அது மொழியாக்கம் செய்யப்பட்டு எக்கச்சக்கமாக விற்பனை ஆகியிருக்கிறது. இன்றைக்கும் கலீல் ஜிப்ரானுடைய நூல்கள் விற்பனை ஆகிக்கொண்டிருக்கின்றன உலகெங்கில். அப்படி ஒரு தத்துவ அறிஞர் என்று சொல்லுவதா என்று தெரியவில்லைன்னு நான் சொன்னேன். இவரை தத்துவ ஞானி என்றும் அவர் பிரகடனப்படுத்திக் கொள்ளவில்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவர் தத்துவம்னு வரையறுத்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் எதுவும் கொடுக்கவும் இல்லை. ஆகினால் எனக்கு ரொம்ப சிரமமாகவும் ஆகிவிட்டது. ஜிப்ரன் என்னை 80களிலே மிகவும் ஆட்கொண்ட ஒரு ஆன்மீக கவி என்று சொல்லலாம். அந்த ப்ரொஃபட் படிக்கலைன்னா ஒரு மாதிரி என்ன இது கூட படிக்கலையான்னு கேட்பாங்க. அந்த வகையில் அந்த ப்ரொஃபட் என்னையும் அடைந்தது. நிறைய நண்பர்கள் அதை பரிசாக கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய இப்போ மேடம் இந்திரா காந்தி போன்றவர்களும் சரி, அமெரிக்க அதிபர்கள் போன்றவர்களும் சரி, அவர்கள் பரிசளிக்கக்கூடிய நூல்களாக இந்த ப்ராஃபட் இருந்திருக்கு. அப்படி ஒன்றும் இது அரசியல் சார்ந்த புத்தகம் அல்ல, முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு சின்ன நூல் அது. அதில் அவருடைய ஓவியங்களையும் இணைத்திருக்கிறார். அவர் ஒரு ஓவியர் என்பது மிக முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஓவியங்களை ஜிப்ரன் வரைஞ்சிருக்கிறார். அது வரைஞ்சிருக்கிறாருன்னு சொல்கிறதா தீட்டி இருக்கிறார் என்று சொல்லுவதான்னு தெரியல. அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸ் தான் பெரும்பாலும்.
நான் சொன்னேன் இல்லைங்களா, வரையறுத்து கொடுக்காத ஒரு தத்துவத்துக்கு சொந்தக்காரர். ஆனால் வாழ்க்கையினுடைய பல பரிமாணங்களை குறித்து நமக்கு ஒரு கோடிட்டு காட்டிய ஒரு ஞானி என்று சொல்லலாம். சூஃபி பற்றி நம்ம பண்ண போகிறோம், தயாராகி கொண்டிருக்கிறது. சூஃபி ஞானி என்று கூட இவரை சொல்லுவார்கள். சூஃபியிசம் இஸ்லாத்திலே ஒரு ஆன்மீக சார்ந்த பரப்பை சார்ந்ததாகும். ஜென் மாஸ்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் மிக வித்தியாசமான பாணியில் இவர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் அதை கடந்து தன்னுடைய கலை பரப்பை விஸ்தரித்தவர். அதனால் இன்றைக்கி ஜிப்ரன் யார்? அவருடைய கவிதைகள் மூலமாக, ஓவியங்கள் மூலமாக, சில கட்டுரைகள் மூலமாக தன்னை எப்படி அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார், அல்லது அது நமக்கு எந்த வகையிலே ஒரு ஞானம் சார்ந்த விஷயத்திற்கு உதவியாக இருக்கின்றது என்பது குறித்து தான் இந்த காணொளியிலே இன்றைக்கு நான் விளக்குவதாக இருக்கிறேன். இவர் நவீன லெபனானில் 1883 கலீல் சத் ஜிப்ரானுக்கும் கமீலா என்ற தாயாருக்கும் பிறந்தவர். இவருக்கு 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. இவருடைய தந்தை சர்ச்சில் வேலை பார்த்தார். இவர்கள் குடும்பத்தினர் கிறித்துவ மதத்தை சார்ந்தவர்கள். இவருடைய தந்தை ஏதோ கொஞ்சம் அந்த பண நெருக்கடியில் நிறைய கையாடல்களை செய்துவிட்ட குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்படுகிறார். அதனால் இவங்களுடைய பிழைப்பு என்பதே ஒரு பெரிய பிரச்சனையாகிடுது. அன்னை கமீலா என்ன செய்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் அமெரிக்காவில் பாஸ்டனில் இருக்கிறாங்க. இந்த சிரியா லெபனீஸ் மக்கள் எல்லாம் வாழ்கின்ற இடம் ஒன்று மேசச்சூசெட்ஸ் அருகில் இருக்குது. அங்கே வர சொல்லி அவங்க சொல்கிறாங்க, இங்கே நம்ம ஏதாவது பிழைப்பை பார்க்கலான்னு. அதனால் அவங்க தாயார் குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு அவங்க பாஸ்டன் போயிடுறாங்க. அந்த பையனுக்கு 13 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவனுக்கு அரபு மொழி குறித்து சரியான ஒரு கிரிப் இல்லை. அங்கே போய் பக்கத்தில் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அவங்க தையல் கலை மூலமாக கொஞ்சம் தையல் வேலையெல்லாம் பார்த்து அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை வைத்து குடும்பத்தை ஓட்டுகிறார்கள். ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான் அவர். அதனால் திருப்பி லெபனானுக்கு அனுப்பிச்சு வர படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு லெபனீஸ் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. ஒரு 2 இயர்ஸ் படிக்கிறார். அது 15 வயசில் நடக்குது. திருப்பி வந்துடுறாரு. வந்துட்ட பிற்பாடு இங்கே அவருடைய ஆர்வப்படி சில விஷயங்களை செய்ய தொடங்குகிறார். கொஞ்சம் ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறார். சில கட்டுரைகளை அரபு மொழியில் எழுதுகிறார். அது சரியாக வர போல் தெரியுது. அதனால் லெபனான் சார்ந்த அங்கே பத்திரிகைகள், அரபு மொழி பத்திரிகைகள் நிறைய இருக்கின்றன. நிறையனா கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதில் இவருடைய கட்டுரைகள் எல்லாம் எழுத தொடங்குகிறார். பிறகு ஆங்கிலத்திலேயே முயற்சி பண்ணார். நம்ம எழுதினா என்ன கொஞ்சம் ஓரளவுக்கு கிரிப்பு அவருக்கு வருது. இது தவிர இவர் ஓவியமும் இவருக்கு லகுவாக கைவரப்பெறுகிறது. இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சி ஒரு ஃப்ரெண்டுடைய ஹெல்ப்போட ஒரு சின்ன எக்ஸிபிஷனே வைக்கிறார். 16 வயது தான் அந்த பீரியடில் வைக்கிறார். அவ்வளோ ஒரு உத்வேகத்தோடு எழுதுகின்றது, வரைகிறது, பேசுறதுன்னு அவர் தொடங்குகிறார். இது பெரிய அளவிற்கு பெரிய ஈர்ப்பு எதுவும் வந்துவிடவில்லை என்றாலும் கூட இவருடைய வாழ்க்கை பாதைக்கான ஒரு முனையாக இது அமைந்தது. இவர் வச்சிருந்த அந்த ஒரு சின்ன கண்காட்சியை மேரி ஹாஸ்கல் ஒரு லேடி பார்க்க வராங்க. அவங்க பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க. இவரை விட 9 வயது மூத்தவர். அவங்க அந்த இளம் பருவத்தினர் வரைந்த அந்த ஓவியங்களை பார்த்து அசந்து போகிறாங்க. அந்த ஓவியங்களுக்குள்ள ஒரு மிக அற்புதமாக விளக்க முடியாத வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் பொதிந்திருப்பதாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ மேரி ஹாஸ்கல் அவரை அப்படியே புரவலராக அவருக்கு சப்போர்ட்டாக மாறிட்டாங்க. அவரை ஃப்ரான்ஸுக்கு இந்த கலை குறித்தெல்லாம் படிப்பதற்காக ஸ்பான்சர் பண்ணி அனுப்புகிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனாக்க
கடைசி வரைக்கும் வந்து அவர் 48 வயதிலேயே இறந்து போகிறார். கிட்டத்தட்ட அவருக்கு த்ரூ அவுட் இஸ் லைஃப் வந்து சப்போர்ட் பண்ணவங்க மேரி ஹாஸ்கல் தான் ஃபினான்ஷியலாக. அவங்க திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை, பிற்காலத்தில் தான் செய்து கொள்கிறார்கள்னு ஒரு தகவல் இருக்குது. இவருடைய உறவானது வந்து ரொம்ப ஒரு இதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு விளிம்புகளுக்கு அப்பால் சில விஷயங்களை தேடிய வருவார். இவங்களுடைய உறவு என்பது வந்து ஒரு காதல் உறவாகவும் இருந்திருக்கிறது. அதே சமயத்தில் ரொம்ப ஒரு அன்பு சார்ந்த, ஒரு தாய்மை சார்ந்த அன்பு கொண்ட ஒரு உறவாகவும் இருந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். அவங்க தான் வந்து இவரை வந்து ஸ்பான்சர் பண்ணி அனுப்புகிறாங்க. பிறகு ஒரு 2 or 3 இயர்ஸில் வந்து திருப்பி நியூயார்க்குக்கு வந்து அவர் வராரு. இவங்க தான் அம்மா தான் வர வைக்கிறாங்க. அங்கே இருந்து கொண்டு தன்னுடைய எழுத்துக்களை எல்லாம் வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அவங்க ஆங்கிலத்தை எழுத சொல்லி அவரை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க. கரெக்ஷன்லாம் அவங்க போட்டு கொடுக்குறதா ஒருத்தர் சொல்கிறார். அப்போது அந்த வகையில் தான் இவர் ஒரு பப்ளிஷரை பார்க்குறாரு. தன்னுடைய படைப்புகளை பற்றி பேசும்பொழுது அவர் நான் நூலை வெளியிடுறேன், கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணலான்னு சொல்கிறார். அதன் அடிப்படையில் 1923 கிட்டத்தட்ட ஒரு 40வது வயதில் தான் சொல்லப்போனால் ப்ராஃபெட் என்ற புத்தகத்தை எழுதுகிறார். அதற்கு முன்னால் இன்னொரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், மேட் மேன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். பிறகு ப்ராஃபெட் என்ற புத்தகத்தை எழுதும்போது அது வந்து தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. இந்த ப்ராஃபெட் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ப்ராஃபெட் முகமது நபி அவர்களைத்தான் வந்து அவர் வந்து மனதிலே வைத்து கொண்டு அந்த படைப்பை படைத்திருக்க வேண்டும் என்று பலர் கருதுகிறார்கள். அதுக்கான ரெஃபரன்ஸும் நிறைய இருக்குது. ஆனால் இவரை பொறுத்தவரை முகமது நபி அவர்கள் மட்டுமல்ல, ஜீசஸ் கிரைஸ்டும் கூட மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிய ஆளுமையாவார். பெரும்பாலும் வந்து இவர் ஜீசஸையும் முகமது நபியும் ரெண்டுத்தையுமே இணைத்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் வந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டார் என்று சொல்லலாம். இவருடைய ஆன்மீக தேடல் என்பது ஏதோ உலகுக்கு பறைசாற்றுகின்ற தத்துவமாக இல்லாமல் தன்னுடைய மனதிற்குள்ளாகவே பல விஷயங்களை உணர்ந்து தேடி அந்த தெளிவுகளை வந்து அங்கே கவிதைகள் மூலமாகவும் ஓவியம் மூலமாகவும் அப்படி தெளித்து விட்டார். இதை வாசிக்கிறவங்களுக்கு வந்து அதே மாதிரி உணர்வுகள் ஏற்படுமாயின் அது நன்மையை பயக்கும் என்று அவர் கருதி இருக்கலாம். ஆக தன்னை வந்து ஒரு ப்ராஃபெட் அவர் டிக்ளேர் பண்ணல, ஆனால் ப்ராஃபெட் என்றது எழுதுகிறார். இந்த ப்ராஃபெட் அப்படி என்ன சொல்லிடுச்சு? முதல்ல பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபியூ 100 காப்பீஸ் தான், ஒரு சில 100 புத்தகங்கள் தான் வந்து பதிப்பகத்திலிருந்து விற்பனைக்கு சென்றன. அமெரிக்காவில் எந்த பெரிய பத்திரிகைகளும் இதை பற்றி பெருமையாக எழுதவில்லை. அகடமிஷியன்ஸ்லாம் கூட கண்டுக்கலை ப்ராஃபெட்டை பற்றி. பிறகு தான் வந்து இது வந்து திடீரென்று ஒரு பிக்கப் ஆகுது. இந்த சினிமாலாம் வந்து முதல்ல படுத்தணும், அப்புறமா வந்து பிக்கப் ஆகும். அதே மாதிரி இவருடைய நூலானது பல சாதாரண மக்கள், மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க எல்லாரையும் போய் ரீச் ஆக ஆரம்பிச்சு. ஒரு ஹார்ட்கோர் இன்டலெக்சுவல் டிஸ்கஷன்மோ டிபேட்டோ அதில் கிடையாது. ஆனால் மக்கள் தங்கள் வாழ்க்கை குறித்து அது பேசுவதாக உணர்ந்தார்கள். வாசகர்களுக்கு வந்து தங்களுடைய ஆன்மாவை வந்து அந்த கவிதைகள் தொடுவதாக நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எங்கே உலகெங்கிலும் வந்து ப்ராஃபெட் வந்து பரவ தொடங்கியது. பிறகு கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸில் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு, இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கு. இதுதான் வந்து ப்ராஃபெட் தொடக்கம் இருந்தது. இந்த ப்ராஃபெட்டில் என்ன சொன்னார், அவருக்கு எப்படி இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்றதான் எனக்கு கூட யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஏனென்றால் பெரும்பாலும் நம்ம வரையறுத்து இது ஃபிலோசாஃபிக்கலாக சிஸ்டமேட்டிக்காக ப்ரெசன்மெண்ட்டே வரும். ஒரு கவிதை தத்துவமாக மாற முடியுமான்றது $1 பில்லியன் கொஸ்டின் இன் ஃபிலாசபி. ஒரு கவிதையை வந்து தத்துவமாக நாம் வந்து எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கும்பொழுது அதுக்கு ரொம்ப நுணுக்கமான புரிதல்கள் வந்து அவசியப்படுகின்றன. சும்மா பிரகடனமாக சொல்லுகின்ற கோஷங்களை எல்லாம் கவிதைகளாக ஏற்பது என்பதோ இல்லை அப்படிப்பட்ட கவிதைகளை தத்துவமாக நாம் உணர முடியுமா என்பதும் கூட கேள்விக்குரிய விஷயம்தான். ஆனால் இவருடைய கவிதைகள்
மிக அற்புதமான முறையிலே இருப்பதாக வந்து உலகெங்கிலும் வந்து இன்று வரை வந்து போற்றப்பட்டு வருகின்றன. வெறும் கவிதையை மட்டும் கொடுக்கல, ஒரு சின்ன சின்ன கவிதைகள், அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸ் நிறைய கொடுத்தார். மனித உறவுகள் பற்றிய கவிதை தொகுப்பு, அது அன்பு பற்றிய கவிதை தொகுப்பு, அது கவிதைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு 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 ப்ராஃபெட், ஒரு தீர்க்கதரிசி இந்த மக்களிடம் உரையாடுகின்றதை தொகுப்பாக கவி நடையிலே கொடுத்திருக்கிறார். இவர்கிட்ட இன்னொரு விஷயம் பார்க்கணும். இவருடைய உரைநடையும் கூட மிக வித்தியாசமான உரைநடை. லெபனானில் அரபு மொழியில் ஒரு புதிய மாற்றத்தை கூட இவருடைய உரைநடை கொண்டு வந்தது. ஒரு பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. எப்பயுமே கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக திருப்பி போடுகின்ற படைப்புகளை படைப்பவர்கள் வந்து சாதாரண படைப்பாளிகளாக கருதப்படுவது இல்லை. அந்த 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 விளைச்சலுக்கு பின்னால் ஒரு மகத்தான ஞானம் ஒளிந்து கொண்டிருக்கும். அவர்களுடைய ஒட்டுமொத்த புதுமையான வெளிப்பாடுகள், அந்த கருத்துக்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கலாம், ஆனால் அதை வாசிக்கும் பொழுது அது உங்கள் உள்ளே போய் உங்களையும் கூட அது ஒரு ஷேக் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த எழுத்தினுடைய வடிவங்கள் வந்து பல சமயங்களில் வந்து இந்த புதுமையை வந்து நமக்கு கொடுக்கும். அதுக்கு தேவை கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு உள்ளொளி கண்டிப்பாக இருக்கணுன்றதான் வரலாறு கூறுகிறது. சும்மா சிந்தனை பண்ணி வாக்கியங்களாக அமைத்து கொடுப்பதல்ல, அது ஒரு தெரிப்பு, ஞான தெரிப்பு என்று கூட நான் கருதுவேன். அப்படி வந்து அவருக்கு அது பிரமாகமாக வந்திருக்கிறது. இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கார் அவர். நிறைய பேருடைய தத்துவங்கள், கவிதைகள், படைப்புகள் எல்லாம் வந்து அவர் வந்து படிச்சிருக்கிறார். பிளேக் என்ற கவிஞன் வந்து அவரை மிக மிக ஈர்த்த கவிஞன். வில்லியம் பிளேக் தான் இவரை வந்து மிக அதிகமாக பாதித்தவர் என்று சொல்லப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் பிளேக் நீதான் என்று மேரி அவரிடம் அடிக்கடி கூறுவதுண்டு. ஆனால் அதுக்கு மேலே இவர் ரொம்ப ஈர்த்த ஒரு தத்துவ அறிஞர் ஃப்ரெட்ரிக் நீட்ஷே. நம்ம நீட்ஷேயை பற்றி ஒரு காணொலி போட்டிருக்கோம். நீட்ஷே ஓப்பனாக வந்து இறைவன் மரித்து போய் நாட்கள் ஆகிவிட்டன, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பார். அதே மாதிரி இவர் வந்து சர்ச்சினுடைய பல போக்குகளை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணவர். அந்த சர்ச்சினுடைய அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, டாக்மேட்டிக் அப்ரோச்சுன்னுவாங்க, வரட்டு சித்தாந்த போக்கு வந்து இவர் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கினார். அதனாலே இவரை வந்து விரும்பவில்லை ரிலீஜியஸ் அத்தாரிட்டிஸ்லாம். அது மட்டும் இல்லை, அரசியல் சார்ந்து அப்பொழுது நடந்து கொண்டிருந்த பல்வேறு பாதிப்புகள், மக்கள் மீதான பாதிப்புகளுக்கெல்லாம் வந்து இவர் கட்டுரைகள் மூலமாகவும் உரை மூலமாகவும் வந்து தன்னுடைய வினையை ஆற்றியிருக்கிறார். இஸ்லாமியர்களை வந்து உங்கள் குணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று வெளிப்படையாக கேட்டிருக்கிறார். ஆக இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனைனாக்க, வெளிப்படையாக வந்து நீங்கள் வந்து எந்த விமர்சனமே வைக்கக்கூடாதுன்றாங்க எல்லாரும். அது உண்மையாக கூட இருக்கு. அந்த உண்மையை பேசுவதற்கான களமானது சுருங்கி கொண்டே வருகின்ற ஒரு சமுதாயத்தில் வந்து ஞானம் என்பது வந்து விமர்சனமாகவும் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அதையும் தைரியமாக அந்த சமயத்தில் வைக்கிறார். ஆனால் இவர் மதம் என்பதை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். எந்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறார்? அன்பு மதத்தை ஏற்றுக்கொள்கிறார். உலகமெங்கும் ஒரே பார்வை, ஒரே அன்பு கொண்ட, சகோதரத்துவம் கொண்ட, எல்லாரும் சொன்ன விஷயந்தான். ஒரு யூனிவர்சல் பிரதரோட வந்து இவர் வந்து அங்கங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனால் இவருக்கு வந்து நீட்சே பிடிக்கும். நீட்சே வந்து காட் இஸ் டெட் என்று போயிட்டார். ஆனால் அந்த நீட்சே வந்து தஸ்பெக் ஜெராதுஷ்டான் ஒரு புக் எழுதினார். ஜெராதுஷ்டன் இவ்வாறாக கூறினான்னு ஒரு புக் எழுதினார். மிக முக்கியமான நூல். ஜெராதுஷ்டர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். ஞானம் பெற்ற ஜெராதுஷ்டன் மக்களுக்கு வழிகாட்ட இறங்கி வருவது நீங்கள் நீட்சையில் தெரிஞ்சிருப்பீங்க. அந்த ஜெராதுஷ்டர் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் நினைக்கிறேன் இவருடைய ப்ராஃபெட் நூல் கூட அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று. ஆனால் அதற்காக வந்து அதிலேருந்து ஏதோ ரிப்ளிகா எடுத்து எழுதினான்னு சொல்ல முடியாது.
அல் முஸ்தஃபான்னு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணார். இந்த அல் முஸ்தஃபா என்பவர் தான் வந்து ஒரு தீவில் வந்து தங்கிடுறார். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக ஒரே தீவில் இருக்கிறார். அவர் வந்து இவர் சொல்லக்கூடிய ப்ராஃபட் அவர் தான். அவரை வந்து இறைவனால் ஞானம் பெற்றவர், இறை குறித்த ஞானம் பெற்றவர். அவர் 12 ஆண்டுகளாக ஆர்பலிஸ் என்ற அந்த தீவிலே வாழ்ந்து வருகிறார். காரணம் என்னென்னாக்க, தன்னை அழைத்து செல்ல, தன்னுடைய இடத்திற்கு அழைத்து செல்ல ஒரு கப்பலானது வரும் என்று காத்திருக்கிறாராம் அவர். இவர் எழுதுகிறார், அல் முஸ்தஃபா வந்து தான் திரும்பி போவதற்காக காத்திருக்கிறார். இந்த திரும்பி போகக்கூடிய நாள் வந்து விட்டது. ஒரு மலையின் மீது ஏறி பார்க்கும் பொழுது கடலில் அந்த கப்பல் தெரியுது. ஆக இவர் வந்து போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. தனியாக தன் பாதையில் நடக்கிறார் அவர். அப்போ அவர் யோசிக்கிறார், நான் இந்த பூமியிலே, இந்த நிலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு எதை கொடுத்து விட்டு செல்லுவது? அவர் நினைத்தெல்லாம் பொருளாக கொடுக்க எதுவும் இல்லை. ஆனால் நாம் அவர்களுக்கு நம்முடைய ஞானத்தின் சில சிதறல்களை கொடுத்தே தீர வேண்டும் என்று அவரும் கூட ஆசைப்படுகிறார். அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய அன்பு என்று சொல்லலாம். முஸ்தஃபா ஊரை விட்டே போகிறான்னு தெரிஞ்ச உடனே ஊர் ஜனங்கள் எல்லாம் திரண்டு வராங்க. அவர் பின்னால் வந்து அவரை வந்து தடுத்து நிறுத்தி, நீங்கள் போவதை நாங்கள் தடுக்க முடியாது என்று தெரியும். ஏனென்றால் பல ஆண்டுகளாக நீங்கள் காத்திருந்தீர்கள். நீங்கள் எங்களிடம் சில விஷயங்களை உரையாடி விட்டு செல்லுங்கள். ஒரு பெண் கேட்குறார், நீங்கள் பல விஷயங்களை கவனிச்சிருக்கிறீங்க, எங்களையெல்லாம் பார்த்துருக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய சின்ன ஜனத்தொகையாக இருக்கிறதுனால பலரை வந்து உங்களுக்கு தெரியும். எங்களுக்கே அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்கு அதிகமாக தெரியாது, உங்களுக்கு தெரியுன்றது மட்டும் நாங்கள் நம்புகிறோம். ஆகையால் எங்களுக்கு தேவை உங்களுடைய அறிவார்ந்த அந்த விளக்கங்கள் தான். அதுதான் எங்களுக்கு வாழ்வுக்கான மிக முக்கியமான ஒரு ஒளி தீபமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். அவர் மிக மகிழ்ச்சியோடு எதை பற்றி பேசுறதுன்னு கேட்குறாரு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண் எழுந்து, அன்பு குறித்து பேசுங்கள்ன்றாங்க. அன்பு குறித்து பேச தொடங்குறாரு. இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக அவர் வந்து பேசுகிறார். அன்பு குறித்து பேசுகிறாரு, திருமணம் குறித்து பேசுகிறாரு, கல்வி குறித்து பேசுகிறாரு, குழந்தைகள் பற்றி பேசுகிறாரு. இப்படி பல விஷயங்கள் வந்து சின்ன சின்ன தலைப்புகளில் பேசுகிறார். அவ்வளோதான் இந்த நூல். இந்த நூல் வந்து எழுதப்பட்ட அந்த விதமானது வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு முறையை கொண்டதாகும். அதை வந்து நம்ம ஃபிலசாஃபிக்கலாக வந்து ரெடியூஸ் பண்ணி தானே நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அன்பு என்பது வந்து இந்த பிரம்மாண்டமான ஒரு இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு மனிதர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். இது தெரியுமே நமக்குதான். அன்பு அரவணைக்கவும் செய்யும், சில சமயத்தில் நம்மளை அடிக்கவும் செய்யும். அடிக்கிற கை தான் அணைக்குன்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அன்பு என்பது வந்து சிக்கல்களை கூட உண்டாக்கும், சில நெருக்கடிகளை உண்டாக்கும். அந்த நெருக்கடியிலிருந்து வெளியில் வர வைப்பதும் அன்பாகத்தான் இருக்கும். எனக்கு ஞாபகத்துக்கு வருது, ரஹ்மான் அவர்கள் வந்து இந்த ப்ரைஸ் வாங்கினார், இந்த ஆஸ்கார் அவார்டு 2 வாங்கினார். இப்போ மேடையில் சொன்னார், என் முன்னால் 2 பாதைகள் இருந்தன, ஒன்று அன்பின் பாதை, இன்னொன்று வெறுப்பின் பாதை. நான் அன்பின் பாதையை வந்து செலக்ட் பண்ணேன், இங்கே நிற்கிறேன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இளைஞர் இசையை பற்றி பேசாமல் இப்படி ஒரு ஆன்மீக சொல்லாடலை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார் என்பது வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. அதுதான் வந்து கலீல் ஜிப்ரானும் சொல்கிறார். அன்பினுடைய பாதை வந்து கரடுமுரடாக கூட இருக்கும், ஆனால் அன்பு தான் வந்து உங்களை வந்து அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வைக்கும் என்பதை வந்து ரொம்ப நுணுக்கமாக விளக்கி சொல்கிறார். அன்பு என்பது எல்லா நேரமும் நமக்கு சுகமான விஷயத்தை கொடுப்பதில்லை. அது உங்களை புரட்டி போடும் ஒரு வேதனையான அனுபவத்தை கூட கொடுக்கக்கூடும். ஆனால் அன்பு எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஒரு அன்பு கொடுக்குறாங்கன்னா அது திருப்பி கொடுக்க வேண்டிய அன்பு மட்டும்தான்.
அங்கே வந்து நீங்கள் பொருளின் மூலமாகவோ அகங்காரத்தின் மூலமாகவோ கொடுப்பதில்லை. அன்பிற்காக செய்கின்ற விஷயங்களுக்கு அடையாளமே இருப்பதில்லை. இதைத்தான் அவர் குறிப்பிடுறார். அவர் அன்பு அன்பு அன்புன்னு சொல்லும் பொழுது அவருடைய நெகட்டிவிட்டின்னு சொல்கிறாரு, பாசிட்டிவ் தன்மையும் சொல்கிறார். அப்போது ஒரு நபர் அன்பு என்று என்னவென்று கேட்டால், அவர் ரொம்ப ஒரு உச்சக்கட்ட ஞான நிலைக்கு போய் அன்பு என்பது உங்களை எது அறிய வைக்குமோ அதுதான் அன்பு. உங்களுக்கு எது ஞானத்தை கிடைக்க வைக்குமோ அதுதான் அன்பு. அன்பு ஆட்கொள்ளுவதில்லை, தன்னை ஆட்கொள்ள விடுவதும் இல்லை. உங்களை வெண்மையாக்குவதும் அன்பாகத்தான் இருக்கும். உங்களை மாவாக பிசைந்து கதிரடித்து நிர்வாணமாக்குவதும் அன்பாகத்தான் இருக்கும். இவை அனைத்தும் அன்பு உங்களுக்கு செய்வதின் காரணம் உங்கள் மனதின் ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. அந்த புரிதலை கொண்டு நீங்களே வாழ்க்கையின் இதய துடிப்பாக மாறலாம். நீங்கள் அன்புக்கான அவர் கொடுத்த அந்த விளக்கங்கள் வந்து அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஏனென்றால் அன்பு என்றால் தியாகம் பண்ணுங்க, அன்பு என்றால் நேசியுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த அந்த விஷயத்திலிருந்து அது கிறித்துவத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம். சற்று மாறி இவர் அன்பு என்பது வந்து எந்த அடையாளம் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று பரஸ்பரமாக ஒன்றுக்குள்ள ஒன்று கலக்கக்கூடிய ஒரு ஆன்மீக நிகழ்வாகும். இப்படி அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து அவருடைய சொல்லாடலில் சொல்லும் பொழுது அது மிகவும் அற்புதமான ஈர்ப்புடைய விஷயமாக அமைந்து விட்டது. அல்மித்ரா என்ற அந்த பெண் கேட்டாள், திருமணம் பற்றி சொல்லுங்கள் ஐயான்னாங்க. கல்யாணத்தை பற்றி அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுவே ரொம்ப விசித்திரமான விஷயம். அதுக்கு அவர் கொடுத்த பதில் வந்து மிக ஆழமான ஒரு பதிலாக எனக்கு படுது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இருங்க, ஆனால் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படியே கலந்து விட வேண்டாம். கோவிலின் கோபுரத்தை தூண்கள் தாங்குகின்றன, ஆனால் தூண்கள் தனியாகத்தான் இருக்கின்றன. வீணையிலிருந்து நாதம் ஏற்படுகிறது, அதே சமயத்தில் வீணை தந்தி கம்புகள் தனியாகத்தான் இருக்கின்றன. இசைப்பது ஒரே இசையாக இருந்தாலும் தந்திகள் வித்தியாசமானவையாக இருக்கின்றன. ஒருவருடைய ரொட்டியை மற்றவருக்கு பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் ஒரே ரொட்டியை தின வேண்டிய அவசியமில்லை என்கிறார். என்ன அர்த்தங்க? கூடவே இருங்க, விலகியும் இருங்க. அதாவது நம்ம 2 பேருக்குள்ள பிரிக்க முடியாதுன்ற ஒரு நிலையை உண்டாக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர்களுக்கு தனித்தன்மை இருக்கிறது, அந்த தனித்தன்மையை போற்றுங்கள்னு சொல்றாரு. செலிப்ரேட் த டிஃபரன்ஸ். ஒவ்வொரு தனிநபரும் யூனிக்கானவங்க. அவர்களுடைய அடையாளத்தை அழிக்கும் முகமாக ஒருவர் இன்னொருக்குள் கலந்து விட வேண்டாம். அவர்களுடைய ஆளுமையை சிதைத்து நாம் முழுமை என்று சொல்லிக் கொள்ள வேண்டாம். இன்றைக்கி இதான் எங்கள் பிரச்சனையே திருமணத்தில். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தானே பல திருமணங்கள் முறிவை சந்திக்கின்றன. பெண்ணுக்குரிய சுதந்திர வெளி ஆணும், ஆணுக்குரிய சுதந்திரத்தை பெண்ணும் வந்து புரிந்து கொள்வதில் ஏற்படுகிற சிக்கல்களைத்தானே வந்து அவர் குறிப்பிடுகிறார். இதயத்தை பரிமாறிக்கொள்ளுங்கள், அதை மற்றவரின் பொறுப்பில் கொடுத்து விடாதீர்கள். ஒரே கோப்பையிலிருந்து இருவரும் பருக வேண்டியதில்லை. அவரவர் கோப்பை அவரவர்களுக்கு இருக்கட்டும். இந்த வசனங்களை வந்து இன்னும் நயமாக அவர் சொல்கிறார். ஒவ்வொருத்துக்குள்ளேயும் வந்து விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தாக்கா அது 1 மணி நேரம் போகும். அவ்வளோதான், கிறிஸ்பாக குறியிட்டு காமிக்கிறார். இங்கே மனித சுதந்திரமானது, ஒரு தனிநபருடைய சுதந்திரத்தை வந்து மிக முக்கியமான விஷயமாக திருமணத்தின் அடிப்படையாக பார்க்கிறார். மனித உறவுகள் என்பது ஒருவர் சுதந்திரத்தை மற்றவர் மதிப்பதாக அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்தாக பார்க்கிறேன். தன் குழந்தையை அணைத்தபடி ஒரு அம்மா கேட்டாங்க, இந்த குழந்தைகளை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். இதை அவர் எப்படி யோசிச்சு எழுதான் எனக்கு தெரியல. ஏனென்றால் நான் ஒரு குழந்தையை பார்த்தேன் சமீபத்தில். அந்த குழந்தை அந்த அளவுக்கு அது ரொம்ப வீரியமான குழந்தை. அதுக்கு நான் 5-6 வயசு தான் இருக்கும். அது வீட்டில் மூளைக்கு மூளை அது வந்து தாவிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஹைப்பராக பிஹேவ் பண்ணுது.
ஒரு 4 அடி 5 அடி டேபிள் மேலே ஏறி டவாலை மேலே பாஞ்சிருச்சு. ஒரு நான் அதை வந்து தப்பிச்சிட்டேன் வச்சுக்கோங்க. அப்போது அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த குழந்தைகளை பற்றி நமக்கு புரியவே மாட்டேங்குதுங்க, திடீர்னு அடக்கமாக இருக்குது, திடீர்னு மேலேருந்து குதிக்குது, என்ன பண்ணுறது தெரியலன்னாங்க. அதே நேரில் தான் இந்த அம்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் கேட்குறாங்க, குழந்தைகளை பற்றி சொல்லுங்கய்யா. அப்போ சொல்கிறார் அவர், குழந்தைகள் நம்முடைய குழந்தைகளே அல்ல, அவை குழந்தைகள் நம் வழியாக வருகின்றன இந்த உலகத்திற்கு, அவ்வளவுதான். ரவீந்திரநாத் தாகூருடைய வரிகளும் இம்மாதிரி வரிகள் தான் இருக்கின்றன. குழந்தைகள் நம் வழியாக பூமிக்கு வருகின்றன. அவைகள் மேலே உங்களுக்கு ரொம்ப எல்லா உரிமையும் கிடையாது. உங்களை மாதிரி உடல் வேணா இருக்கலாம் அதுங்களுக்கு, அதுங்களுடைய ஆன்மா வேறு. உங்களை நீங்கள் திணிக்காதீர்கள் குழந்தைகள் மீது. அவர்கள் எண்ணங்கள் அவரவருக்கு சொந்தம். நீங்கள் விரும்பும்படி தான் அவங்க வாழணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி தான் பிரச்சனையே. எங்கள் ஜென்ரேஷன் அதை தான் கேட்குறாங்க. அதை அப்பயே சொல்கிறாரு, குழந்தைகளை சுதந்திரமாக வாழ்வதற்கு அனுமதியுங்கள். அவரவர் உலகம் அவரவருக்கு சொந்தம். நீங்கள் ஆனால் அதை வளர்க்கணும், உங்கள் அன்பை காட்டணும், எதிர்பார்ப்பில்லாத அன்பாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள் நற்குணங்களால். நல்ல ரிலேஷன்ஷிப்பில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு மகத்தான சுதந்திரம் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு உள்ளுக்குள்ள அவர்களுக்குள்ள அறம் சார்ந்த வாழ்க்கை முறையை வந்து அப்படியே பதிஞ்சிக்கிட்டே வருன்றார். அவர்களின் ஆன்மா நாளை என்ற வீட்டில் வாழ்கிறது. நீங்கள் அதை உள்ளே போய் எட்டி பார்க்க முடியாது, கனவிலும் கூட. அவருடைய உலகை வந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியாது. இப்படி தான் மனிதர்கள் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் நம்ம அதை அடிமைப்படுத்த நினைக்கிறோம். இந்த ஒவ்வொரு வரியும் எடுத்து யோசிச்சு பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கியோட ஃபிலாசபி எஜுகேஷன் அதுதானுங்க. இதுதானே வந்து புத்தர், கிருஷ்ணமூர்த்தி, இந்த வகைராக்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் நம்ம வீட்டில் குழந்தைகளை மொற்றுமா சொல்லுங்கள். ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு வயலன்ஸ் வந்து எல்லா ஃபேமிலியில் இருக்குது இல்லைங்களா, அடக்குமுறை. அந்த அடக்குமுறையை தான் வந்து அவர் கொஸ்டின் பண்ணுறார். ஒரு வரிக்குள்ளே 100 விஷயங்களை அடக்கி சொல்கிறவன் தான் ஞானி. அது ரொம்ப அற்புதமான வரிகளில் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் படங்கள்லாம் கூட போட்டு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார். இப்படி பல தலைப்புகளில் கேட்குறாங்க கேள்வி, வாழ்க்கையை பற்றி கேட்குறாங்க. அதில் கொடுக்கறது, கொடையாக கொடுக்குறோம் இல்லையா, அதை பற்றி ஒருத்தர் கேட்குறாரு. இந்த கொடுப்பதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அது நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், வலது கைக்கு கொடுப்பது இடதுக்கு தெரியக்கூடாது. அந்த தத்துவத்தை தான் வந்து வலியுறுத்தி இவர் வந்து சொல்கிறார். நீங்கள் வந்து ஏதோ கொடுக்குறோன்ற ஒரு எண்ணத்தில் மேலிருந்து நீங்கள் போடுற மாதிரியே கீழிருந்து கைகள் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. கொடுப்பதற்கான ஒரு கருவியாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனாக்கா, அந்த கொடை வாங்குறார் இல்லையா, உங்கள்கிட்ட வாங்குறான்றதுக்காக நீங்கள் நன்றியோடு இருங்கன்றார். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது. இன்றைக்கி அப்படி யார் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் சக மனிதர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் நாம் இருக்கிறோம் என்ற உணர்வையும் பெற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். ஏனென்றால் எதுவுமே நீங்கள் வந்து உருவாக்கினது இல்லை. அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவினிட்டியில் தான் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கு. அதனால் கொடுப்பது என்பதை வந்து அதுக்கு தடம் வேண்டும் என்று நினைத்து கொண்டார்கள். அதுக்கு எதிராளி வந்து நன்றி கடனோடு இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு கொண்டாலே அது மோசமான ஒரு பண்பாக பார்க்கிறார். அப்போ கொடுப்பது என்பதை பற்றி ரொம்ப ஒரு உயர்ந்த மனநிலையிலிருந்து நிகழக்கூடிய ஒரு செயலாக பார்க்கிறார். இது உயர்ந்த என்று கூட அவர் சொல்லலை. அவர் கொடுத்து விட்டு சிறகடித்து பறந்து போங்கள், அது நினைவிலே நிற்கின்ற அவசியம் இல்லை. எப்படி குழந்தைகள் நம்ம ஊடாக வந்தால் கூட கொடுப்பது நம்ம ஊடாக நடக்கிறது, அவ்வளோதான். இப்படி ஒரு உயர்ந்த வேல்யூஸை பற்றி நிறைய இந்த புத்தகங்களில் பேசுகிறாரு. இந்த மதிப்பீடுகளை பேசும்பொழுதே அதுக்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய தத்துவம் கூட நமக்கு புரியும். இப்படியாக வேலை, இன்பமும் துன்பமும், வீடுகள், இந்த தலைப்பிலெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாரு. வேலையை பற்றி சொல்லும்பொழுது, வேலை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி என்பதே தெரியாமல் போகிவிடும்ன்றார்.
வேலை என்பது வந்து அன்போடு செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்கிறார், ஈடுபாடோடு செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்கிறார். இது இந்த கர்மா தீரி மாதிரி வருது. உங்கள் கர்மத்தை வந்து சிறப்பாக செய்யுங்கள்னு சொல்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறது இந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பது நீங்கள் வேலை செய்யறதுலாம் இருக்கட்டார். நீங்கள் வேலையே செய்யாமல் வந்து உழைப்பையே செலுத்தாமல் வாழ்வது என்பது வந்து அது வந்து நீங்கள் யாசகம் கேட்டு பிழைப்பது போல ஆகும்ன்றார். கொஞ்சம் பேருக்கு இதை உழைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உழைப்பை சுரண்டுறாங்கன்ற மார்க்சிய சித்தாந்தத்துக்கு வேறு பக்கம், உழைப்பதை பிடிக்காமல் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இருக்கக்கூடும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் உழைப்பு தான் வந்து வாழ்வினுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறாரு. வீடுன்றதை பற்றி கேட்குறாங்க. நான் பொதுவாகவே நான் சொல்லுவேன், நம்ம தான் வீடை கட்டணும், வீடு நம்மளை கட்டக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குனாக்கா அதை தான் அவர் சொல்கிறார். வீடு என்பது வந்து ஒரு பில்டிங் இல்லை, முன்னோர்கள் வந்து பின்னால் வரவங்களுக்காக கட்டிட்டு போன கல்லறை மாதிரி ஆகிவிட்டதுன்றார். வீடுகள் கல்லறைகள் அல்ல. இப்படி வீடுகள் என்பது நம்மை சிறைப்படுத்தும் ஒரு கூடமாக இருக்கக்கூடாது. அதில் வந்து ஒவ்வொரு நபருக்குரிய சுதந்திரமும் இருக்க வேண்டும் நினைக்கிறாரு. வீடுன்னு சொல்கிறது வந்து குடும்பம்னு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ குடும்பம்ன்றது பெரும்பாலும் வந்து ஒரு புறம் பாதுகாப்பான ஒரு வேலியை போட்டு வைத்திருந்தாலும் கூட அந்த வேலி என்பது ஒரு அச்சத்தினால் தான் உருவாக்கப்படுகிறது என்றும் கூட அவர் கருதுகிறார். அந்த ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் தேவைப்படுகிறது என்பதை தான் அவர் வந்து விளக்கமாக சொல்லுகிறார். நான் அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு தெரியும் ஃபேமிலின்னா என்னன்னு தெரியும். அதுக்கு பிறகு வந்து இந்த இன்பம் துன்பம் பற்றி கேட்குறாங்க. ஒரு ஞானிக்கிட்ட கேட்குற கேள்வி தான். அவர் சொல்கிறாரு, ரெண்டுமே ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல். நீங்கள் இன்பத்தை மட்டுமே வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற தருணத்தில் வந்து உங்கள் பெட்டில் வந்து துன்பப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப ஆனந்தமாக இருந்த சில நிமிடங்கள் கழித்து ஒரு துன்பம் வரக்கூடும் என்பதற்கு நம்ம தயார் செய்து கொள்ளவும் வேண்டும். ரெண்டையும் பேலன்ஸ்டாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் வந்து விட்டதென்றால் அதுதான் வந்து வாழ்க்கையை வந்து சிறப்பாக கொண்டு செல்லும் என்கிறார். அதுக்கு பிறகு இந்த அறிவு உணர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க. அறிவு முக்கியமாக உணர்ச்சி முக்கியமான? அறிவு முக்கியம், உணர்ச்சியும் முக்கியம்தான். ஆனால் அறிவு வந்து முழுக்க முழுக்க அறிவியை நம்பி வாழ்ந்தால் அது வாழ்க்கையாக இருக்காது. உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தரணுன்றார். இல்லை என்றால் உணர்ச்சிகள் வந்து நம்மளை வந்து எரித்து விடும். கூர்மையான அறிவு வந்து முக்கியம்தான். அப்போ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் பக்தின்ற மாடலில் அல்லது கண்ணை மூடிக்கிட்டு உணர்ச்சி வயப்பட்டு தங்களை இழப்பதை வந்து அவர் முன்வைக்கவில்லை. அறிவு என்ற கூர்மையும் வந்து இணைந்து கொள்ள வேண்டும்ன்றார். அப்போ இப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு விஷயமாக வந்து விளக்கிக்கிட்டே போகிறது தான் தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசி இல்லையா? அவரோடு உரையாடுகின்ற இந்த தலைப்புகளில் கடைசியில் 2-3 தலைப்பு முக்கியமான தலைப்பாக நான் பார்க்குறேன். ஆனந்தம் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. இது பெருமகிழ்ச்சி. பெருமகிழ்ச்சின்றது அவரை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக அனுபவிப்பது தான் வந்து ஆனந்தமாக நினைக்கிறார். ஆனந்தம் என்பது சுதந்திரமான பாட்டு மாதிரின்றார். ஆனால் நாம் பெரும்பாலும் கூண்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பறக்க பார்க்குறோம். நம்மையே அறியாமல் கூண்டுகளை வந்து நம்ம வந்து உருவாக்கி அது உள்ளே தான் இருக்கிறோம். அதே மாதிரி இளைய தலைமுறையும் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம. அவர் சொல்கிறார், ஆனந்தத்தை தேடி போகட்டும், விடுங்க. உண்மையான ஆனந்தத்தை கண்டுபிடிப்பாங்க. வேர்களை தேடி தோண்டி போகும்போது தானே புதையல் கிடைச்சிருக்குது அப்படின்றாரு. இந்த சுதந்திரத்துக்குள்ளே வந்து ஒரு எத்திக்ஸ் பற்றி பேசும்பொழுது அறமானது வந்து இயல்பாகவே அங்கே மலரும்னு அவர் கருதுகிறார். அப்படியானால் சமயம் பற்றி சொல்லுங்கள், மதங்கள் பற்றி சொல்லுங்கன்னாரு. இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறது தான் சமயங்கள். வேறு என்ன? இதுதான் சமயம்ன்றது, வேறு என்ன? இதுதான். நீங்கள் ஏதோ கடவுள் வந்து வானத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. அவர் குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருப்பார். நீங்கள் அதை வந்து பார்க்கறது இல்லை. நீங்கள் வெவ்வேறு வேல்யூ சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணிட்டு அது உள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க. வெளியில் வந்து பாருங்கள், கடவுள் வந்து உங்களோட விளையாடுவதற்கு தயாராக இருக்கிறார். சமயம் என்பது பெரும்பாலும் நீதி நெறிகளுடைய களஞ்சியமாக இருக்கிறது. இந்த நீதி நெறிகளை திணிப்பது என்பதும் தவறு.
அதிலிருந்து விலகி நிற்பதும் தவறுன்னு நினைக்கிறார். இந்த அறத்துக்காக தானே எவ்வளவோ வச்சுருக்கிற மத கோட்பாடுகள்லாம். ஒழுக்கம் வேணுன்றது தான் அதனுடைய அடிப்படை. ஒரு அறநூலின்படியே வாழ்க்கையை அமைக்கணும்னு நினைக்கிறதும் சரியல்ல. அதே போல் அறத்துக்கு எதிராக வாழ்வது என்பதும் சரியல்ல. அப்பொழுது அறம் எப்படி சாத்தியப்படும்? அறம் என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை நீங்கள் உணர்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாத்தியமாகும். இந்த நோ தை செல்ஃப்னு சொல்லிட்டு இருக்க அந்த வார்த்தையை சொல்லலை. ஆனால் நம்முடைய உள்ளார்ந்த புரிதல் என்பது நம்மை அறத்தோடு இருக்க வைக்கும். அப்படி அதை புரிந்து கொள்ளுகின்ற அந்த ஜேர்னி தான் சமயம்னு அவர் சொல்கிறார். அடுத்து இறப்பு, முக்கியமான விஷயங்களா இறப்பு குறித்து கேட்குறாங்க. இதே தான் வாழ்வது என்றால் இறப்பதும் சேர்ந்து தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இன்றைக்கி உயிரோடு இருந்தால் அடுத்த கணம் எப்போ வேணாலும் இறந்து போகலான்னு நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கிறதும் சரி. ஆனால் ஒரு குடியானவனோ ரொம்ப சாதாரண தொழிலாளியோ அரசன் முன்னால் போய் நிற்கும்போது அவனை கௌரவிப்பார்கள் என்றால் அவன் நடுக்கத்தோடு இருப்பான். அந்த கௌரவமும் அவனுக்கு பிடிக்கும், ஆனால் அந்த பயம் இருக்கும். அவர் சொல்கிறார், அந்த நடுக்கம் இருக்கும்பொழுது அதே சமயத்தில் அந்த கிரீடம் தான் மரணம். அந்த மாதிரி தான் மரணத்தின் முன்னால் நம்ம நடுக்கத்தோடு நிற்கிறோம். ஆனால் அந்த மரணம் என்பது சுதந்திரத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு திறவுகோல் அப்படின்றார். நீங்கள் இந்த உடவை சுமந்துக்கிட்டு பறக்க முடியாதுன்றார். நீங்கள் சுதந்திரமாகி விடுகிறீர்கள். இது திருப்பியும் பெரும்பாலும் கிழக்கத்திய ஞானப்பரப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் தான். நீங்கள் உங்கள் கதவுகள் திறக்கின்றன, சாளரத்துங்கள் திறக்கின்றன, அதன் வழியாக சுதந்திரமாக பறந்து அந்த இறையை தேட நீங்கள் செல்லலாம், இறைவனை தேட செல்லலாம் என்று சொல்லுகிறார். அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த ஃபிலாசபி எடுத்து பார்த்தோன்னாக்க ஒரு சுதந்திரமான மன சிந்தனை, மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்வான மனநிலை, அதே போல் இறைவனின் பெயரால் கட்டமைக்கப்பட்ட நீதி சாசனங்கள் ஊடாக வாழ்க்கையை திணித்து கொள்ளாமல் உண்மையான நீதி எது, அறம் எது என்பதை உணர்வு ரீதியாக புரிந்து கொள்ளுதல் என்பதை எல்லாம் அவர் அவருடைய பாணியில் மிக அழகாக சொல்லிட்டு போகிறார். ஆக இப்படியாக தன்னுடைய உரைகளை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விளக்கத்தை கொடுத்த அந்த ப்ராஃபெட் என்ன பண்ணார், அவர் கப்பல் வந்துடுது, அந்த கப்பலில் அவர் ஏறி போகிறார். போகிறதுக்கு முன்னால் சொல்கிறாரு, மக்களே நான் பெரும்பாலும் உங்களோட இருந்துட்டேன், அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு சொல்லவும் சொல்லிட்டேன், நீங்கள் எப்போ வருவீங்க மறுபடியும் கேட்குறேன். எப்போ நீங்கள் இதெல்லாம் மறந்து இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகிறதோ அப்பொழுது வருகிறேன்றார். மக்களுக்கு போதனைகள் என்பது தேவைப்படுகின்ற காலம் போது ஒரு ஞானி திரும்பவும் வருவான் ஜராதுஷ்டன் போல என்பதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் நம்முடைய கலீல் ஜிப்ரான் அவர்கள். ஆக இப்படியாக ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையினுடைய மிகச் சாதாரண விஷயங்கள் இருந்து இறப்பு, சமயம், ரியலைசேஷன் வரைக்கும் அவர் ஒரு எளிய நூலாக பதிவு செய்தார். இது இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக நவீன ஆன்மீகத்தை ஒரு இலக்கியத்தோடு வெளிப்படுத்திய நூலாக போற்றப்படுகிறது. வாழ்க்கையுடைய மிக எளிமையான விஷயங்களை அதில் சொல்வதாக தெரிகிறது. ஆனால் மிக ஆழமான விஷயங்களை அது இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே உபயோகப்படக்கூடிய மனித குலத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சொல்லாடலாகத்தான் அந்த ப்ராஃபெட் எழுதியிருக்கிறார். அறிவின் ஊடாக மட்டுமே கலீல் ஜிப்ரான் பேசவில்லை. அவருக்கு கிடைத்த சில தெளிவின் அடிப்படையில், இன்னும் சொல்லப்போனால் அவர் கலையின் ஊடாக தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடி சென்ற பொழுது அவருக்கு புரிந்த இந்த வாழ்க்கையினுடைய வினோதங்களும் ரகசியங்களும் தான் அவருடைய எழுத்துக்களாக வந்திருக்கின்றன. ஜிப்ரான் ஒரு நவீன ஆன்மீகவாதி. அவருக்கு இயற்கையின் மீது அளவு கடந்த ஒரு காதல், அதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து அக்கறை கொண்டிருந்தார். அதே சமயத்தில் புறம் தாண்டிய ஒரு மாபெரும் இறை சக்தி இருப்பதையும் அவர் ஆங்காங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். மனிதர்கள் பெரும்பாலும் இன்றைக்கி டெக்னாலஜி வேர்ல்டில் டெக்னாலஜிக்கு அடிமையாக மாறி
இந்த சூழல் அனைத்தையும் வந்து பொல்யூட் பண்ணிட்டாங்கன்றதில் அவருக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது. அது குறித்து கவலைகளை தெரிவிக்கிறார். இப்போ மனிதர்கள் வந்து இயற்கையை புரிந்து கொள்வது என்பதும் இந்த மரங்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்டாக இருக்குதுன்றதையும் உணரணும்னு ஃபீல் பண்ணி நிறைய எழுதுகிறார். இன்னொன்று, லெபனான் மாதிரி இடங்களில் வந்து சிறு குறு குழுக்கள் எல்லாம் வந்து ஒரு டெரரிஸ்ட் மென்டாலிட்டியில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. இவர் அதையெல்லாம் சாடி எழுதுகிறார். ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஆன்மீகத்தை வந்து ஏதோ மேல் பரப்பில் மட்டும் வச்சிடல அவர். அங்கே இருக்கக்கூடிய அந்த குறுங்குழு வாதம்னு சொல்கிறோம் இல்லையா, சின்ன சின்ன ஃப்ரெஞ்சு குரூப்ஸ், அவங்களுடைய இந்த வயலன்ஸை வந்து கண்டிக்கிறார். அன்பு தான் வந்து உலகத்தை இணைக்கும்னு நினைக்கிறார். அவருடைய மதம் என்பது உலகளாவிய ஒரே மதம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அவருக்கு இந்த இந்த குரல் ரொம்ப முக்கியம். அந்த லெபனான் சிரியா இஷ்யூ இருக்கும்பொழுது அமெரிக்காவிலிருந்து இப்படி ஒரு குரல் வருகிறது என்பது மிக முக்கியமான விஷயம். அதுவும் பல கோடி மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய, வாசிக்கக்கூடிய ஒரு ஞான குரலாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அரசியல் தளத்தில் அங்கே தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் நடக்குது. அவர் வந்து சொல்கிறார், அன்பு தாண்டா அவங்களை திருத்தோன்றார். அன்பு என்றால் ஏற்கனவே சொல்லிட்டார், அது ஒரு அட்டாச்சு எமோஷன் இல்லை அன்பு என்பது. அன்பு இருக்குமானால் நம்மால் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ண முடியுன்றது வந்து அதை பற்றி ஒரு நிறைய போகிற போக்கில் எழுதிட்டு வர்றாரு, ஓவியம் வரைகிறாரு. இந்த உள் மனதுக்குள்ள அகத்துக்குள் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை வந்து சொல்கிறார். இப்படி சொல்லும்போது இது கிழக்கத்திய ஞானம் மாதிரி இருக்கிறது. இந்த கிழக்கத்திய ஞானத்தை சொல்லும்போது சொல்கிறார், மேற்கத்திய பரப்பில் வந்து பெரும்பாலும் மேற்கு உலகில் அமெரிக்காவில் இம்மாதிரியான ஞான தேடல்கள் மிக குறைவாக இருக்கின்ற சூழல் உருவாயிடுச்சு. டெக்னாலஜி இஸ் டாமினேட்டிங். பெரும்பாலும் வந்து உள்ளீடற்ற மனிதர்களாக இவர்கள் ஆவதால் என்ன பிரச்சனைனாக்க எல்லா விதமான பிரச்சனைகளும் சமூகத்தில் உண்டாகும். ஆனால் காலம் இப்படியே போகாது. கிழக்கில் இருக்கக்கூடிய உபநிடங்கள் வந்து இவர்களால் மதிக்கப்படும் காலம் வரும். அதுக்கான தேவை ஏற்படும். ஒரு ஆன்மீக தேவையானது சமுதாயத்தில் உருவாகும் கண்டிப்பாக. அப்பொழுது அதுக்கான வழிகாட்டுதல்களை இவர்கள் தேடத் தொடங்குவார்கள்னு சொல்கிறார். அந்த கிழக்கையும் மேற்கையும் வந்து இணைக்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி விவேகானந்தர் சொன்னாரோ அதே மாதிரி இவரு முன்வைக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நம்முடைய நீட்சியவினால் இவர் ஈர்க்கப்பட்டார் என்று சொன்னோம். நீட்சியவுடைய ஈர்ப்பு என்பது நெகட்டிவிட்டியில் போல. பெரும்பாலும் நீட்சியை வந்து ரொம்ப பெசிமிஸ்டிக்காக போய் கடைசியில் லேண்ட் ஆயிடுவார். ஆனால் இவர் எப்படி கொண்டு வர்றாருனாக்க, ஜீசஸை வந்து மீட்கின்றார், நம்பிக்கைக்குரிய சின்னமாக மீட்கின்றார், ஒரு சகோதரத்துவத்தோடு பார்க்குறார். அவர் வந்து இன்னும் சொல்ல போனால், ஜீசஸ் ஒரு கண் என்றால் இன்னொரு கண் வந்து எனக்கு முகமது நபின்றார். இதனால் கிறித்துவமும் இஸ்லாமும் ஓரளவிற்கு தங்களுக்குள்ளே ஒரு புரிதல்களை உண்டாக்க வேண்டும், அன்பின் அடிப்படையிலே இரு தரப்பினரும் இணைய வேண்டும் என்பது குறித்து அக்கறை காட்டினார். த கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் ஒரு புக் வந்து இருக்குது, சாமுவேல் அடிங்டன், நீங்கள் படிச்சிருப்பீங்க. எப்படி இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் மாபெரும் மோதல் நடந்து அது உலக யுத்தம் அளவிற்கு போய்கொண்டிருக்கிறதுன்னு எழுதியிருப்பார். அந்த மாதிரி தான் இவர் சொல்கிறார். இதை தவிர்க்கணுன்றதுக்காக இரண்டு பேரும் இணையன்றதுக்கான ஒரு நல்லிணக்க வேலைகளை பார்க்குறாரு. இதே சமயத்தில் மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து கருப்பின மக்களுக்கு வந்து அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற தருணத்தில் இவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக வழிபாதையை காட்டி அதன் மூலமாக அன்பை வந்து நிரப்ப முடியுமான்னு பார்க்குறாரு. மதம் என்றால் இவரை பொறுத்தவரை ஒரு அடையாளத்தோடு பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ரிச்சுவல்ஸ் இல்லை. கடவுள் கூட முக்கியம் இல்லை, மனிதர்கள் இணைந்து விட்டார். அன்பு தான் இவருக்கு மதம். ஆக இந்த அளவிற்கு வந்து இவர் 48 வயதில் இறந்து போகக்கூடிய ஒரு இளம் வயதை சேர்ந்தவர் தான் அவர் தன்னுடைய 40-48க்குள்ளே வந்து உலகத்தினுடைய ஆன்மீக பரப்பிலும் அரசியல் பரப்பிலும் சூழ்நிலை பரப்பிலும் எல்லாத்துலேயும் வந்து அந்த ஒரு ஈர்ப்பான கருத்துக்களை வந்து கலை நயத்தோடு படைத்திருக்கிறார். கவிதை என்பது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து சும்மா எழுதுறது கவிதை இல்லை. கவிதை என்பது ஏதோ வருடத்தனமான வரிகளுடைய பதிவு அல்ல, அலங்கார வார்த்தையும் அல்ல. கவிதை என்பது உங்களை அந்த ஆதாம் ஏவாள் புலாவிய ஈடன் கார்டனுக்கே கொண்டு போகணுன்றார்.
ஈடன் தோட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் என்றால் இன்னசென்ஸுக்கு நீங்கள் போயிடுன்னு அர்த்தம். பியூர் இன்னசென்ஸில் தான் பியூர் லவ் இஸ் பாசிபிள்னு நினைக்கிறார் அவர். அதே மாதிரி ஓவியம் என்பது வந்து எல்லைகளை எல்லாம் தாண்டி ஒரு 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 எல்லையற்ற பரப்பிற்கு உங்களை கொண்டு செல்ல வேண்டும். அப்போது அவருடைய நோக்கத்தை பாருங்கள். ஏதோ ஒரு ஓவியன் நான் வந்து உணர்ச்சியை வடித்தேன், வடிகாலாக ஓவியத்தில் சொல்லாமல் அதை வந்து தன்னுடைய ஒரு உதவியாக இந்த சமுதாயத்துக்கு பார்க்குறாரு. தன்னுடைய கலை மூலமாக மக்களை வந்து மேல் நோக்கி எடுக்கின்ற, அவர்கள் உயர்வதற்கான ஒரு உன்னத வழியை காட்டக்கூடிய படைப்பாகத்தான் கலை இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட கலையை அடையாளம் காணுவதற்கு என்ன தேவைனாக்க முதல்ல மக்களுக்கும் வந்து கொஞ்சம் கூறு வேணும். நீங்கள் நடக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் வார், கேம்பெயின், டெரரிசம் எல்லாமே வந்து மனித மனங்களிலிருந்து கிளம்புகின்ற பிரச்சனையால் தான் என்றும் கருதுகிறார். இது ஏற்கனவே நம்ம நிறைய காணொலிகளில் இந்த விஷயங்களை மகான்கள் பேசியதை பார்த்துருக்குறோம். நம்ம எப்படி பார்க்குறோன்னாக்கா இதான் நமக்கு தெரியுமே, இதான் எங்கள் ஊரில் இருக்கே அப்படி பார்க்கறதுக்காக இல்லை. அந்த ஊரில் அந்த சமயத்தில் நடந்திருக்குது. ஒவ்வொரு நாள் உலகினுடைய வெவ்வேறு பகுதிகளில் இம்மாதிரி ஒரு மறைஞானமும் இறைஞானமும் அரசியல் ஈடுபாடும் கொண்டவர்கள் வந்து இந்த மக்களுடைய எழுச்சிக்காக எப்படிப்பட்ட ஒரு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள், வழிகாட்டிகள் என்று புரிந்து கொள்வதற்காக நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இது கம்பேர் பண்ணுற விஷயமே இல்லை. நம்ம சில நண்பர்கள்லாம் வந்து நம்ம இந்திய பரப்பில் ஏற்கனவே பேசிட்டோன்றது இல்லை, நம்ம அப்படி இருக்கிற மாதிரி தான் கொஸ்டின். அப்படி இருப்பதற்காக என்ன வழிமுறைகளை நாம் எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறோம், அல்லது நம்முடைய கலைஞர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கலைஞர்கள் எம்மாதிரியான கலையின் மூலமாக இம்மாதிரியான அன்பிற்கான வழிகாட்டுதல்களை நமக்கு விதைத்திருக்கிறார்கள். இதுதான் கொஸ்டின். நம்ம அவரை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னாக்க அவர் வந்து இஸ் ட்ரைங் டு அப்லிஃப்ட் த பீப்புள் த்ரூ இட்ஸ் ஆர்ட் ஃபார்ம். அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் காதல் என்பது கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்குறாரு. ஒரு இறை தன்மையோடு தான் வந்து வாழ்வினுடைய ஒவ்வொரு நிலையிலுமே வந்து இவர் செயல்பட்டு இருக்கிறார். ஒரு பதிவுகளில் வந்து நமக்கு தெரிய வருகிறது. 1917 பஹாய் அப்படின்னு ஒரு மதம் உருவாக்கினார். பஹாய் தலைவர் அவரை நியூயார்க்கில் சந்திக்கிறார். அவர் பேர் அப்துல் பாஹே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெல்லியில் கூட அதுக்கான ஒரு டெம்பிள் வச்சுருக்காங்க, பஹாய் கல்ச்சர்னு. அவரோட இணைந்து பல விஷயங்கள் பேசும்பொழுது அவர் ஒரு புனிதராக அவர் கருதுகிறார். இவர் இப்படி தேடலில் வந்து நிறைய பேரை சந்திக்கிறார். அந்த தேடலில், அந்த சந்திப்பில் இன்னும் இவருடைய ஆன்ம தெளிவானது வந்து வலுப்பெறுகிறது. 1914 ஓட்டோமான் என்ற இடத்தை வந்து கைப்பற்றியிருந்த நிறைய அந்த முஸ்லீம் குழுக்கள் இருந்தாங்க. அந்த குழுக்களுக்கெல்லாம் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் அன்பை வந்து பிரதானமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட வந்து தீவிரவாத குழுக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இவர் வந்து ஓப்பனாகவே லெட்டர் எழுதுகிறார். லெட்டர் டு ஆல் முஸ்லீம்ஸ் மாதிரி போட்டு எழுதுகிறார். இப்படி வந்து ஒரு போல்டாக வந்து அவர் செயல்பாடும் செய்திருக்கிறார். அவருடைய அல்டிமேட் எய்ம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் லைஃப்பில் அவர் போகலை. அவருடைய எய்ம் வந்து அது அப்படி போகனாக்க அவருக்கு வந்து அது ட்ரபிள்ஸமாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். அவருக்கு நெருக்கடி இல்லாத மிக தனிமையான சூழல்கள் தான் பிடித்ததாக இருந்திருக்கிறது. தன்னை கூட்டத்திலே தனி ஆளாகத்தான் பார்க்கிறார். ஒரு அந்நியனாகத்தான் தன்னை வந்து அவர் பாவித்திருக்கிற வெளிப்பாடுகள் நிறைய இருக்கின்றன. பொதுவாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க துறவியாக இருக்கிற நிலை அது. துறவி என்றால் கிட்டத்தட்ட ஃபார்மல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய காவி உடை அணிந்தோ அல்லது அதுக்குரிய உடை அணிந்தோ காட்டுக்கு போகிற துறவி இல்லை. நகரத்துக்குள்ளேயே கலையின் மூலமாக தன்னை துறவியாக அடையாளம் கொண்டு கொண்ட ஒரு மகானாகத்தான் நான் வந்து ப்ராஃபட் எழுதிய கலீல் ஜிப்ரன் அவர்களை பார்க்குறேன். ஆனால் அவர் வந்து உலகெங்கும் போற்றப்படுகின்ற அந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 8 அல்லது 9 ஆங்கில புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அது தவிர வந்து ஓவியங்கள் 700க்கும் மேற்பட்ட ஓவியங்கள், அது தவிர அரபு மொழியில் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு, கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. அவையெல்லாம் வந்து பிற்காலத்தில் ரொம்ப வரவேற்பை பெற்றன. இன்றைக்கி வந்து மக்களுடைய மனதை செப்பனிட இம்மாதிரியான கலை நயம் கொண்ட ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள், ஆன்மீக வறட்சி ஏற்பட்டு வருவது அவர் வருத்தி தருது உலகம் முழுவதும். அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும் நினைக்கிறார். நிச்சயமாக ஜிப்ரனுடைய எழுத்துக்கள் வந்து நமக்கு மனதுக்கு இதம் தருவை மட்டுமல்ல,
ஒளி திரும்பவும் இருக்கின்றன என்று நான் கருதுகிறேன். 48 வயதில் கல்லீரலில் பிரச்சனை இறந்து போகிறாரு. அதற்கு பிறகு எல்லா நாடுகளிலிருந்தும் அவருக்குரிய மரியாதை குவிகிறது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியினுடைய படைப்புகளை இன்றைக்கு விளக்கும் வாய்ப்பு கிட்டியமைக்கு நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.